உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடம்பில் வைட்டமின் குறைபாடுகள் இருக்குது, அதனால் உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்குது. பொதுவாக நம்ம உடம்பில் எல்லா வைட்டமின்களும் கரெக்டாக இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன? இதுக்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு, நமது மனம், நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள், இது மூன்றுமே முக்கியமானது. இப்போ நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும் அப்படின்னா, அது கரெக்டாக இயங்குச்சு அப்படின்னா அதற்கேற்ப நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10, அந்த 9:30லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். உணவு சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இரவு சாப்பாடு 7 to 7:30க்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இது எல்லாமே யோக சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்கு உடம்பில் எல்லா வைட்டமின்களும் சீராக இயங்கணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிடணும். இதை முதல்ல அமைத்து கொண்டு அவரவர்கள் வயதுக்கு ஏற்ற எளிமையான யோகாசனங்கள், அந்த ஆசன பயிற்சிகளையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். யோகாசனங்கள் செய்ய முடியல, சற்று வயதாகிடுச்சு, முத்திரைகள், நாடி சுத்தி, தியான பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்டு நமக்கு காம் ஆயிரும், மனம் அமைதியாக இருக்கும். அப்போ இது கரெக்டாக இருக்கும் பொழுது, மனம் சாந்தமாகும் பொழுது தான் நம்ம உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே அதனதன் விகிதத்தில் சுரக்கக்கூடிய தன்மை ஏற்படும். பஞ்சபூதமும் சமமான நிலையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உடம்பில் வெப்ப ஓட்டம், மூச்சோட்டம், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது அனைத்தும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பில் எல்லா வைட்டமினும் அதனதன் விகிதத்தில் கரெக்டாக இருக்கும். அப்போ இது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, உணவு சார்ந்தது, யோகம் பயிற்சிகள் சார்ந்தது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ரலாக நிறைய நபர்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும் பொழுது உடலில் சில வைட்டமின் குறைபாடுகள் ஏற்படுகின்றது. அந்த குறைபாடெல்லாம் இல்லாமல் அதனதன் விகிதத்தில் வைட்டமின் கரெக்டாக இயங்குவதற்குரிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம், முத்திரைகளாக பார்க்க போகிறோம், ஒரு சின்ன ஆசனம் பார்க்க போகிறோம், ஒரு பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது நம்ம ஏற்கனவே கூறிய அந்த ஒழுக்க கோட்பாட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நிறைய நபர்கள் மேலே சூரிய ஒளியே படுறதில்லை, அதனால் காலையில் 6லேருந்து 6:30 வரைக்கும் சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பயிற்சி பண்ணுங்கள். மாலை 5:30 to 6 சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் சூரிய ஒளி மேலே படணும். அப்போ தான் நமக்கு வைட்டமின் குறைபாடு இல்லாமல் இருக்க முடியும். கீரை வகைகள் என்ன கீரைனாலும் நல்லா உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராணசக்தி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணாற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடலில் வைட்டமின்கள் அனைத்தும் அதனதன் விகிதத்தில் சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி நல்லா ஒரு குய்த்து மேல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். வஜ்ராசனத்தை இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. பிராண முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை பண்ணிவிட்டு எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க ஆதி முத்திரையில் அஞ்சு முறை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.